ஜோதிட அன்பர்களுக்கு பார்ட் டைம் ஜோதிடரின் வணக்கங்கள். ரிஷபராசிக்கு ராசியிலேயே இருக்கிற குரு வர்ற அக்டோபர்ல வக்கரமாகிறாருங்க. இந்த வக்கர பயிற்சி உங்க ரிஷபராசிக்கு நல்லதா இல்ல கெட்டதான்னு தான் இந்த வீடியோல பார்க்க போறோம். ஸ்கிப் பண்ணாம முழு வீடியோவையும் பாருங்க. குரு பகவானுடைய சொந்த வீடுகள்னு பார்த்தோம்னா தனுசு, மீனம் இந்த 2 வீடுகள் தான். ரிஷபராசிக்கு தனுசு வீடு 8ஆம் வீடா வரும், மீன வீடு 11ஆம் வீடா வரும். அதனால குரு உங்க ராசிக்கு மறைவு ஸ்தானமான 8ஆம் வீட்டு அதிபதியாகவும் லாபஸ்தானமான 11ஆம் வீட்டு அதிபதியாகவும் வருவாருங்க. பொதுவா ரிஷபராசிக்கு குருவை பத்தி சொல்லணும்னா அவர் உங்க ராசிநாதனான சுக்கிரனுக்கு பகை கிரகம். குருவும் சுபகிரகம்தான், சுக்கிரனும் சுபகிரகம்தான். ஆனா இவங்களுக்குள்ள ஒருத்தருக்கு ஒருத்தர் எதிர்த்தன்மை இருக்கக்கூடியவங்க. குருவுடைய ராசி லக்னங்களுக்கு சுக்கிரன் நல்லது செய்ய மாட்டாரு, அதே மாதிரி சுக்கிரனுடைய ராசி லக்னங்களுக்கு குரு நல்லது செய்ய மாட்டாரு. ஏன்னா இந்த 2 கிரகங்களோட வீடுகள் ஒன்றுக்கு ஒன்று மறைவு ஸ்தானமா வரும். அப்ப ரிஷப ராசிக்கு குரு ஆகாத கிரகம், ராசியின் அவயோகர்னு ஒரு முடிவுக்கு வரலாங்க. அவர் உங்க ராசிக்குள்ளேயே உட்கார்ந்துருக்காரு. எப்ப இருந்த சார்னு கேட்டீங்கன்னா மே 2024 இருந்து கிட்டத்தட்ட ஒரு 5 மாசமா ரிஷபராசியில தான் இருக்காரு. ஆகாதவர்னு சொல்றீங்க, அவர் எங்க ராசியில இருக்கிறதுனால எங்களுக்கு எதுவும் கெட்டதா இல்ல நல்லதா அப்படின்னு கேட்குறீங்களா? இப்ப ஏன் இந்த கேள்வி வருது அப்படின்னா, குருவுடைய நிலைப்பாடு எந்த வகையில ரிஷபராசிக்கு நல்லது, எந்த வகையில கெட்டதுன்னு புரிஞ்சுக்கிட்டா தான் வக்ர குரு என்ன செய்வார்னு புரிஞ்சுக்க முடியும். உங்க ராசியில இப்ப இருக்கிற குரு 8ஆம் அதிபதியா வர்றதுனால உங்க ராசியில இருக்கிறது நல்லதல்ல. அதே சமயம் குரு ஒரு உயர்ந்த நிலை சுபகிரகம். உங்க ராசி அதிபதி சுக்கிரனை விட சுபத்தன்மை அதிகம் இருக்கக்கூடிய கிரகம். அப்ப அந்த சுப கிரகத்துடைய பார்வை சில ராசிகளுக்கு விழும் இல்லையா? அந்த ராசிகளுக்கும் அந்த ராசிகளுடைய காரகத்துவங்களுக்கும் இந்த சுபர் பார்வை கிடைக்கிறதுனால ஒரு வளர்ச்சி இருக்கும் இல்லையா? அந்த சுபர் பார்வை நல்லது செய்யும். உங்க ராசிக்கு ஆகாத கிரகமா இருந்தாலும் குரு பகவான் பார்வை விழற இடமெல்லாம் பொன்னாகும். அப்ப ராசியில இருக்கிற குரு உங்க 5ஆம் வீட்டை பார்ப்பாரு, 7ஆம் வீட்டை பார்ப்பாரு, 9ஆம் வீட்டை பார்ப்பாரு. ஏன்னா குருவுக்கு ஒரு நேரடி பார்வையும் 2 விசேஷ பார்வையும் இருக்கு. உங்க ராசி அதிபதி சுக்கிரன் என்னதான் சுபரா இருந்தாலும் அவர் இருக்கிற வீட்டுக்கு நேர் எதிர் வீடான 7ஆம் வீட்டை மட்டும்தான் பார்க்க முடியும். அவருக்கு விசேஷ பார்வைகள் இல்லை. ஆனா குருவுக்கு 5, 9 அப்படிங்கிற 2 விசேஷ பார்வைகள் இருக்குங்க. இதனால அவர் ராசியில தனிச்சு அமர்ந்து ராசியை கெடுத்தாலும் அவர் பார்வைப்படுற வீடுகள் எல்லாம் முக்கியமான வீடுங்கிறதுனால நன்மையும் தீமையும் கலந்த பலன்கள் தான் ரிஷபத்துல இருக்கிற குருவால நடக்கும். சரிங்க, இப்ப வக்ர பெயர்ச்சி விஷயத்துக்கு வருவோம். கடந்த 5 மாசமா நேர்கதியில சஞ்சாரம் பண்ணிட்டு இருந்த குரு பகவான் வர்ற அக்டோபர் 9ஆம் தேதி வக்ரகதிக்கு மாற போறாருங்க. வக்ரகதியில இருக்கிற கிரகம் தன்னுடைய இயல்பான பலன்களுக்கு அப்படியே நேரெதிரான பலன்களைத்தான் செய்யும். பூமிக்கும் சூரியனுக்கும் இருக்கிற ஒரு குறிப்பிட்ட நகர்தல் நடக்கிற ஒரு 3 அல்லது 4 மாத காலம் பூமியில இருந்து பார்க்கும்போது குரு கிரகம் பின்னோக்கி நகர்றது மாதிரி தெரியும். இதைத்தான் வக்ர நிலைன்னு சொல்றோம். ஜோதிடப்படி சூரியன் குருவுக்கு 6, 7, 8ஆம் வீடுகள்ல சஞ்சரிக்கிற காலகட்டம் குரு வக்ரமாவார். சில சமயம் டிகிரியை பொறுத்து சூரியன் 5ஆம் வீட்டுல சில டிகிரிகள் கடந்தவுடனேயே குரு வக்ரமாயிருவார். ஆங்கிலத்துல இதை ரெட்ரோகிரேட்னு சொல்றோம். இந்த வக்ர நிலை 2024 அக்டோபர் 9ஆம் தேதி தொடங்கி அடுத்த வருஷம், அதாவது 2025ஆம் வருஷம் பிப்ரவரி மாதம் 4ஆம் தேதி தான் முடிவடையுது. அதாவது பிப்ரவரி 4ஆம் தேதி குரு வக்ர நிவர்த்தி ஆகிறார். மொத்தம் குரு வக்ரமா இருக்கக்கூடிய காலகட்டம் 119 நாட்கள், கிட்டத்தட்ட 4 மாதங்கள். இந்த 4 மாதங்களும் ரிஷபராசிக்கு ரொம்ப சிறப்பான பலன்களை குரு பகவான் தன்னுடைய வக்ர நிலையில தரப்போறாருங்க. நம்ம முன்னாடி சொன்ன மாதிரி ராசிக்கு நல்லதோ தீயதோ இயல்பா செய்யக்கூடிய கிரகங்கள் வக்ரமாகும் போது இயல்பான பலன்கள்ல இருந்து மாறுபட்டு பலன்களை செய்யும். நல்லதா இருந்தா கெட்டதை செய்யும், கெட்டதா இருந்தா நல்லதை செய்யும். அப்படி உங்க 8ஆம் அதிபனாக ராசியில அமர்ந்து உங்களுக்கு கடந்த 5 மாதங்களா சில சங்கடங்களை கொடுத்து
உங்க நிம்மதியை கெடுத்த குரு இப்ப வக்ரமாகறதுனால அதுக்கு நேர்மாறான பலன்களை செய்ய போறாருங்க. அஷ்டமாதிபதி வக்ரமாகி உங்க ராசியில இருக்கிறதால திடீர் தனலாபம் இருக்குங்க. காக்கா உட்கார பணம் பலம் விழுந்த கதையா நீங்க எதையும் எதிர்பார்க்காம செஞ்ச ஏதோ ஒரு செயலால திடீர் லாபம் கிடைக்கும். தீராம இருந்த மனக்கவலைகள் எல்லாம் இப்ப தீரும். சிலருக்கு பல நாட்களா இருந்து வந்த உடல்நல கோளாறு சரியாகி ஆரோக்கியம் மேம்படும். சிலருக்கு ஏதோ ஒரு வகையில காப்பீடுகள் மூலமா, அதாவது இன்சூரன்ஸ் மூலமா அதிக லாபம் கிடைக்குங்க. மனைவி வழி சொத்துக்கள் சீதனங்கள் கிடைக்கும் காலகட்டம். பல நாள் பகைவர்களா இருந்தவங்க கூட இப்ப நட்பு பாராட்டுவாங்க. வேலையிடத்துல போட்டிகள் குறையும். சிலருக்கு போட்டியா இருந்து தொல்லை கொடுத்த எதிரிகள் வேலையை விட்டோ இல்ல இடமாற்றம் குழு மாற்றம் மாதிரியான விஷயங்களால உங்களை விட்டு விலகிடுவாங்க. உங்க அலுவலகத்துல ஆதாயமான பதவிகள் கிடைக்கும். அரசு அலுவலகமா இருந்தா உயர் பதவியும் கேட்கிற இடத்துக்கு இடமாற்றமும் கூடவே கிடைக்குங்க. தொழில் செய்யறவங்களுக்கு நல்ல லாபம். அதோட தொழிலை விரிவுபடுத்துவதற்கான பணம் லாபமாவோ கடனாகவோ கிடைக்குங்க. மூத்த சகோதரர்களால வழிகாட்டப்படுவீங்க. அண்ணன் அக்கா இவர்களோட ஏதாவது கருத்து வேறுபாடுகள் இருந்தா அது இந்த 119 நாட்களுக்குள்ள சரியாகிடும். நகைகள் புதிய ஆடைகள் வாங்குற யோகம். அட என்ன சார், தீபாவளி பொங்கல்லாம் வருது, எல்லாரும் தான் புது ட்ரெஸ் வாங்குவாங்கன்னு நினைக்கிறீங்களா? அப்படி இல்லைங்க. ஒரு சிலருக்கு சில பிராண்டட் ஆடைகள் அணியணும்னு வாங்கணும்னு ஆசைகள் இருக்கும். பெண்கள் சிலருக்கு விலையுயர்ந்த பட்டுப்புடவைகள் மாதிரியான விருப்பங்கள் இருக்கும். ரொம்ப நாளா அது நிறைவேறாமையே இருக்கும். அது எல்லாமே இப்ப நிறைவேறுங்க. புது வாகனம் வாங்குற யோகம். வாகனத்தை அழகுபடுத்துறது, அப்கிரேடு பண்றது மாதிரியான விஷயங்கள் நடக்கும். சிலருக்கு சுற்றுலா மாதிரி வெளிநாடு பயணங்கள் செய்கிற வாய்ப்பு கிடைக்கும். மத்திய மற்றும் மாநில பொதுத்துறை நிறுவனங்கள்ல வேலைக்காக முயற்சி செய்யறவங்களுக்கு நல்லதொரு காலகட்டங்க. முயற்சி செஞ்சீங்கன்னா இந்த 119 நாட்கள்ல வேலை வாங்கிடலாம். வக்கர குருவோட சேர்த்து 10ல் இருக்கிற வக்கர சனியும் 11ஆம் வீட்டில் இருக்கிற ராகுவுமே உங்களுக்கு ரொம்ப சாதகமான நிலையில இருக்காங்க. குரு பார்வை 5ஆம் இடத்துக்கு விழறதுனால குழந்தை பாக்கியம் வேண்டி காத்திருக்கிற ரிஷபராசிக்காரங்களுக்கு நல்ல செய்தி கிடைக்குங்க. 7வது வீட்டிலையும் குரு பார்வை விழுகிறதுனால திருமண யோகம் கைகூடி வந்தாலும் அக்டோபர் 20ஆம் தேதி நடக்கிற செவ்வாய் பெயர்ச்சியால செவ்வாய் மிதுனத்திலிருந்து கடகத்துக்கு போய் அங்க நீச்ச பலம் பெறாருங்க. அதாவது செவ்வாய் வலுவிழக்கிறாரு. அதனால திருமண யோகம் ரிஷபராசிக்கு கைகூடி வந்தாலும் நீச்சமாகக்கூடிய உங்களுடைய 7ஆம் அதிபதி செவ்வாயால கொஞ்சம் தாமதப்படுங்க. மற்றபடி எல்லா வகையிலும் இந்த குரு வக்கர பெயர்ச்சி ரிஷபராசிக்கு சாதகமானதா அமைஞ்சிருக்குங்க. இந்த தகவல் பயனுள்ளதா இருந்தா இந்த வீடியோவை லைக் பண்ணுங்க. உங்க ரிஷபராசி நண்பர்களுக்கு இந்த வீடியோவை ஷேர் பண்ணுங்க. இது மாதிரியான ஜோதிட தகவல்களையும் ராசி பலன்களையும் தொடர்ந்து கேட்கறதுக்கு நம்ம பார்ட் டைம் ஜோதிடர் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி நோட்டிஃபிகேஷனுக்கான பெல் ஐக்கானை கிளிக் பண்ணிக்கோங்க. நன்றி, வணக்கம்.